கிளம்பிட்டேன். சமசாவுக்கு தூக்கிக்கிட்டு வடையை போட கிளம்பிட்டேன். எப்படி இருக்குது சேலை? சேலை எப்படி இருக்குன்னு நான் கேட்கல. ஏன்னு கேளுங்க. நீங்கள் எல்லாரும் கமாண்ட் பரிசில் நல்லா இருக்குது பானுமதி சேலை. நீங்கள் எடுத்து கட்டுற சேலை பூரா சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பார்த்துங்க சொந்தக்காரவுக என்ன பழைய சிலையே கட்டி எடுத்துடுறேன். பார்த்த சிலையே பார்த்து பார்த்து கண்ணு கூசுது. போட்ட சட்டையே ஓடுறேன்லாம் சொல்லிட்டு கிடக்காது. என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்மளுக்கு புழப்பு தலைப்பு இருக்குது. வியாபாரத்துக்கு போயில எண்ணெயாக போயிடுங்க சேலை பூரா. எல்லா சிலையும் எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெயாக போயிடும். எண்ணெயாக போய் வேஸ்ட்டாக போயிடும். வேறு எதுனா பரவாயில்ல. வாழைக்காய் எப்படி சீவுறோமா? வாழைக்காய் பட்டுச்சுன்னா கரையாக போயிடும். அதுக்காகத்தையும் கிடக்கிற பழைய சிலையில் எடுத்து கட்டுவேன். பழைய சிலையை கட்டுறது எதுக்கு? நம்ம பிள்ளைய புது சிலையாக கட்டி இருக்கத்தேன், நல்லபடியாக வாழத்தேன். அதுக்கு தான் நான் பழைய சிலை கட்டி வாழ்கிறேன். என்னங்க சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் உன் சேலை நல்லா இருக்கு, நீ நல்லா அழகாக சேலை கட்டுற முடியுமா, நல்லா பேசுகிற முடியுமான்னு சொல்கிறீங்க. ஆனால் சொந்தம் வந்ததே என்னை கிண்டலும் கேளியும் எடுத்துட்டு கிடக்கு. அது வாட்டுக்கு அடிச்சுட்டு கிடந்துட்டு போகுது. ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு இதில் தான் சொன்னது, சினிமாவில் சொன்னது மாதிரி கிறுக்குத்தனமாக கோணத்தனமாக இப்படி ஆடிக்கிட்டு இருந்தவரை இன்றைக்கி உலகமே போட்டு எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஒரு நாளைக்கு நம்ம மரியாதை கிடைக்குதோ இல்லையோ, நம்ம சொந்தம் வந்ததுக்கிட்ட நல்லா வாழ்ந்துட்டு போயிருந்தோமுங்க. கிண்டலும் கேளியும் தாங்க முடியலை. என்னங்க பழைய சிலைன்றாங்க. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. என் பிள்ளை அது காலத்தில் புது சேலையாக எடுத்து கட்டி நல்லா பளபளன்னு இருக்கும். அதுக்கு நான் சம்பாரிச்சு வைப்பேன். சரிங்களா? நான் போய் வடையை போட்டு வரேன். நீங்கள் லைக் பண்ணுங்க. கிளாஸ் தட்டுது. இது வேணுமா? எங்கள் ஆட்டோவே காணோம்.